நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் படம் அதில் தான் வந்து அந்த சாங்கை வந்து மறுபடியும் ரிப்பீட் போடுவாங்க. இந்த படத்தில் கேப்டன் பிரபாகரன் படத்தில் அந்த சாங்கை 3 தடவை திருப்பி போட்டாங்க. அது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். நான் இன்னும் கொஞ்சம் சின்ன பையனாக இருந்தாக்க நான் போய் ஸ்க்ரீன் மேலே போய் ஆடி இருப்பேன். அப்படின்னு. அது இப்போ பார்க்கும்போது அப்படியே எனக்கு மயிரெலாம் அப்படியே நட்டுக்குது. இப்போ பார்க்கும்போது இந்த கேப்டன் பிரபாகரன் படம் பிரம்மாண்டமாக இருக்குது. 30 வருஷத்துக்கு முன்னாடி மிக பிரம்மாண்டமாக இருந்திருக்கிறான். இந்த படத்தோட இயக்குனர் ஆர்கே செல்வமணி சார், செல்வத்துள் செல்வம் ஆர்கே செல்வம் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக, ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி சந்திரலேகா, அலிபாபா 40 திருடர்கள், ஸோ இந்த மாதிரி படங்கள் தான் பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் பிறந்ததுக்கப்புறம் 91ல் இந்த படம் தான் மிக பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்லி நான் பேப்பரில் நியூஸ்லலாம் வந்து இதை பார்த்தேன். 100வது படம் ஓடுறதுங்கிறது ரொம்ப ரேரு. எம்ஜிஆர் சாருக்கு ஒளிவிளக்கு ஓடி இருக்கு, சிவாஜி சாருக்கு நவராத்திரி ஓடி இருக்கு, நிறைய ஹீரோக்களுக்கு வந்து 100வது படம் அட்டர் ஃப்ளாப் ஆயிருக்கு, ஓடாமல் போயிருந்துருக்கு. ஆனால் கேப்டனுக்கு வந்து இந்த 100வது படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு சோலை மாதிரி. இன்னொரு விஷயம், ஒரு ஹீரோ நடித்தான்னா வில்லனோட கேரக்டர் கொஞ்சம் டம்மி பண்ணிடுவேன், கொஞ்சம் டம்மி பண்ணிவிட்டு ஹீரோ கேரக்டர் அப்படி வைக்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் ஹீரோக்கள் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் கேப்டன் படத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டனுக்கு என்ன ஈக்குவல் இருக்கோ அதே மாதிரி வில்லனுக்கு இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலன் விசாரணையில் சரத்குமார் சார் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஈக்குவலான வில்லன். அதே மாதிரி கேப்டன் பிரபாகரனில் மன்சூர் அலிகான் சார் ஹீரோவுக்கு ஈக்குவலான வில்லன். அதே மாதிரி சத்ரியனில் பார்த்தீங்கன்னா திலகன் ஹீரோவுக்கு ஈக்குவலான வில்லன். மாநகர காவல் ஆனந்தராஜ் சார் ஹீரோவுக்கு ஈக்குவலான வில்லன். இப்போ இருக்கிற எந்த படத்துலையுமே ஹீரோவுக்கு ஈக்குவலாக வில்லனை கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு படத்தில் 2 சாங்கு கேப்டன் பிரபாகரனில் 2 சாங்கு, 2 சாங்குமே ஹீரோவுக்கு கிடையாது. எந்த ஹீரோ ஒத்துக்குவாங்க? இப்போ இருக்கிற ஹீரோ யாராச்சும் சார் 2 பாட்டு இருக்குது சார், ஓகே சார், தேங்க்யூ சார், 2 பாட்டு இருக்குது சார், அது உங்களுக்கு கிடையாது சார்னு சொன்னால் யார் ஒத்துக்குவாங்க? அதை வந்து ஓகே ரம்யா கிருஷ்ணனா ஓகே இருக்கட்டும் சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. ஆக்ஷன் பிளாக்குன்னு சொன்னால் வழக்கமாக வந்து இந்த டூப் போடுறது இதெல்லாம் இல்லாமல் எவ்வளோ சீனில் ஜீப் ஓட்டுறது, அந்த அந்த தண்ணியில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது, மேலே ஏறுறது எல்லாமே பல ஷாட் வந்து அட்டகாசமாக அவரே பண்ணியிருக்கிறாரு. அந்த எனர்ஜி, டைலாக் பேசும்போது உள்ள எனர்ஜி அதே சேசிங்லேயும் சரி, ஃபைட்டு சீன்லேயும் சரி, இன்ட்ரோடக்ஷன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் ஆகட்டும் சரி, பால் பூத் ஃபைட் ஆகட்டும், அப்புறம் கிளைமேக்ஸ் மன்சூர் அலிகான் சார் கூட ஃபைட் ஆகட்டும், எல்லாமே. அதாவது இந்த படம் நான் ரிலீஸ் ஆகும்போது ஒரு 10 ரூபா 8 ரூபா கொடுத்து தேட்டரில் பார்த்துருப்பேன். இப்போ 100 ரூபா கொடுத்து இந்த படம் பார்த்தாலும் 100 ரூபாய்க்கு இல்லை 200 ரூபாய்க்கு ஒர்த்தான படம் தான். போன வாரம் ரிலீஸ் ஆன படத்தை இந்த வாரம் பார்க்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ மொக்கையாக இருக்குது. அடுத்த வாரம் பார்த்தோன்னா ஓடிடியில் போடுறோம் அப்படின்னாங்க. இந்த படத்தை தேட்டரில் பார்த்துருப்பாங்க, டிவியில் 100 தடவை பார்த்துருப்பாங்க, யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பாங்க, நினச்சா மக்கள் பார்த்துருக்காங்க. ஆனாலும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு தேட்டரில் இவ்வளோ கூட்டம் ஹவுஸ்ஃபுல்லாக காலை காட்சி FDFS ஃபுல்லாகுதுன்னா அப்போ கேப்டன் விசுவாசிகள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? கேப்டனை தெய்வமாக நினைக்கிறவங்க, கேப்டனை ஒரு காட்ஃபாதராக பார்க்குறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? நான்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட வசனத்தை பார்த்து தான், அவரோட நடிப்பை பார்த்து தான் நான் மெட்ராஸுக்கு வந்து நான் ஏதோ சீரியல் சரகடிக்காசல் ஒல்லு சபை அந்த மாதிரிலாம் நடித்து என் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறேன். என்ன மாதிரி பல பேர் வர்றதுக்கு காரணமானவர் கேப்டன். கேப்டனை எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நான் கேப்டன் படம் வந்து ஒரு 7-8 படம் படத்தில் வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட்டாக நடிகர் சங்க உறுப்பினராக இருக்கும்போது கம்பெனி ஆர்டிஸ்ட்டாக போயிருக்கேன். வல்லரசு நிறைய படம் ஒரு 7-8 படம் வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன். விருதகிரின்னு அவர் டைரக்ஷனில் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லி நான் நடிச்சிருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்குமே கேப்டன் நினைவிடத்துக்கு அதிக முறை போன ஒரு ஆர்டிஸ்ட்னு பார்த்தா அது நானாக தான் இருப்பேன். நிறைய தடவை போயிருக்கிறேன். இதெல்லாம் என்ன காரணம்னா, நான் வந்து அவரை வந்து ஒரு அவர் தலைவர், நான் ரசிகர்லாம் இல்லாமல் அவர் ஒரு தெய்வத்தை பார்க்குற மாதிரி தான் போவேன். இன்றைக்கும் நான் என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ண போகும்போதும் கேப்டன் நினைவிடத்தில் போய் தொட்டு கும்பிட்டுட்டு ஒரு பூஜை பண்ணியோ இல்லை வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கினா தான் அது ஏதோ ஒரு கடவுள்கிட்ட எப்படி சிவன் கோயில் முருகன் கோயிலில் போனால் ஒரு இது கிடைக்கும், அதே மாதிரி தான் போகிறேன். சரி, நம்ம படத்துக்கு வருவோம். இளையராஜா பல இடங்களில் பிஜிஎம் வந்து அவ்வளோ 2 சாங்கை தாண்டி பிஜிஎம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. சூப்பராகி மாஸ்டர். இந்த படத்தில் எத்தனை ஃபைட்டருக்கு அடிபட்டிருக்கும், எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்கங்கிறதெல்லாம் மாஸ்டருக்கு தான் தெரியும்.
அவ்வளவு ஆக்ஷன் சீக்வன்ஸ். வழக்கமாக மற்ற படங்களில் வர்ற மாதிரி ஹீரோ வந்து பின்னாடி இப்படி தட்டி விட்டு முன்னாடி இப்படி தட்டி விட்டு இப்படி அடிச்சுட்டு ஏமாத்திட்டு போகிறதெல்லாம் கிடையாது. உருள்றாரு, பிறல்றாரு, கிளைமேக்ஸ் ஃபைட்டில் ரணகலமாக போட்டு ஃபைட் பண்ணுறாரு. அந்த அவ்வளோ விஷயம் வந்து எதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டு கேப்டன் பண்ணுறாருன்னா, மக்கள் வந்து நம்மளுக்கு நம்ம படத்தை வந்து காசு கொடுத்து பார்க்க வர்ற ரசிகனை நம்ம படம் ஏமாற்றக்கூடாதுங்கிறத அவர் பண்ணுறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரீரிலீஸ் வந்து FTFS வந்து நான் முத பார்க்குறது கேப்டனோட படம் கேப்டன் பிரபாகரன் தான். எப்பயுமே வந்து ஒரு நல்ல படங்கள், இந்த மாதிரி படங்களுக்கு நாங்கள் எப்பயுமே ஒரு நாள் லீவை போட்டு ஆதரவு கொடுப்போம். இப்போ நம்ம ஃப்ரெண்டுகள்லாம் வந்து எப்பயுமே இருக்கு. இதில் ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளே வந்து ஒவ்வொரு மாணிக்கு வேறு லெவலு. இதெல்லாம் இப்போ தான் புஷ்பா டூவில் தான் சந்தனபுரத்தை காட்டுறாங்க. அவங்க இதில் கேப்டன் ப்ராவிலே காட்டிட்டாங்க. நம்மளை பார்த்து அவங்க கற்றுக்குறாங்க. அதனால் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து கேப்டன் ப்ராவர்களுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு கொடுக்கலாம். ஆனால் வந்து எல்லோரும் வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். இதிலேருந்து ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி பிரதிபலிக்கிறது. மன்சூர் அலிகான் வந்துக்கு அவர் வீரப்பத்தனுடைய கதை சொல்லும்போது அவருக்குள்ள ஒரு இரக்கமான குணத்தை வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அரசியல்வாதி வந்து எப்படி இருக்கணும், அரசியல்வாதி தொடர்பு வச்சு எப்படி கொள்ளையடிக்கிறாங்க, ஒரு கலெக்டர்னா எப்படி இருக்கணும், காவல்துறைனா எப்படி இருக்கணும், எப்படி நேர்மை நடந்துக்கணும், தவறு செய்தால் எப்படி திருத்தணும், எல்லாம் அவருடைய விஷயங்களை வந்து கேப்டன் பிரபாகரன் சொல்லுவார். இது வந்து ரியலாகவும் மாறக்கூடிய நிலைமைகள் போய்கிட்டு இருக்கு. அதனால் வந்து வருங்காலங்களில் இந்த படங்கள்லாம் ஆதரிக்கணும். அவருடைய கேப்டன் சார் படங்களை இன்னும் ரீரிலீஸ் பண்ணோம்னா சட்டம் ஒரு இருட்டறை, வானத்தை போல, செந்துரப்பாண்டி, இன்னும் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. அந்த தென்னவன்லாம் பண்ணலாம். இந்த அடுத்த வர்ற காலகட்டங்களில் தென்னவன்லாம் அவருடைய வர்ற படங்கள்லாம் ரீரிலீஸ் பண்ணணும், பார்க்கணும். நம்ம கேப்டனை வந்து நம்ம திரையில் தான் பார்த்தேன். நான் ஒரே ஒரு தடவை தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்க முடியலை, மிஸ் பண்ணுறேன். நான் வந்து அதனால் வந்து அவர் படங்கள் நிரம்ப வரணும், பார்க்கணும், மக்கள் பார்க்கணும். இப்போ பார்க்கறதுக்கு பிரிண்ட் புதுசாக இருக்கு. ஆனால் அதே தலைவர் தான், அதே சண்டை தான், அதே வசனங்கள் தான், அதே ஒரு சுறுசுறுப்பு தான், எல்லாமே அதே தான். ரசிகர்கள் அதே ஆரவாரம் தான். அப்போ எப்படி ஆரவாரம் பண்ணாங்களோ அதே ஆரவாரம் ஒத்துழைப்பு தான் இப்பவும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எங்கள் தலைவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இது ரீரிலீஸ்க்கு வந்து இப்போ தேட்டரில் இருக்கிற அளவுக்கு எல்லாம் இருந்தாங்க. அப்போ வந்து ரிலீஸ் ஆகும்பொழுது வந்துட்டு 2-3 தேட்டர் அளவுக்கு ஜனங்க இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு வந்து இதுக்கப்புறம் வரலாம். இனிமேல் இது வரைக்கும் ஜனங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், இதுக்கப்புறம் வரும். கேப்டனுக்காக என்றைக்கும் வராமல் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வருவாங்க. அப்போ இருந்ததை விட இப்போ ஜனம் கம்மின்னு சொல்ல முடியாது. சீட்டு ஃபுல்லாக தான் இருந்தது உள்ள எல்லாரும். இதேதான் இன்னைக்கும் அதே தான். அன்னைக்கு எப்படி தலைவரை பார்த்து எல்லாரும் கைத்தட்டி உற்சாக வரவேற்பு கொடுத்து விசில் அடிச்சு வரவேற்றாங்களோ அதே தான் இன்னைக்கும். அன்னைக்கு அவர் ஒரு ரசிகர், அவர் ஒரு நடிகர், ஆனால் இன்னைக்கு அவர் ஒரு கட்சி தலைவர். அதனால அவருக்கு இன்னும் 4 மடங்கு 10 மடங்கு அவருக்கு வரவேற்பு இருக்கு. மக்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்த்து அது மறுபடியும் அவருக்கு ஒரு புகழை கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கேப்டன் பிரபாகரன் படம் வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இனிமே வந்து எங்கள் தலைவர் கேப்டன் படம் பண்ண மாட்டாரு, நடிக்க மாட்டாரு. இனிமேல் நாங்கள் திரை பார்ப்போமா, பழைய படத்தை இனிமேல் ரீமேக்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோம். இந்த படம் எப்போ வரும்னு இருந்தோம். 22 இப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் படம் பார்த்த பிறகு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கேப்டனை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா. அப்பயே நான் 1991 கேப்டன் ரசிகையா இருந்தேன். அப்போவும் நாங்கள் கேப்டன் படம் பார்த்தோம். ஆனால் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கட்சியிலேருந்து மக்களுக்காகவே அவர் பணியாற்றுறது, நாங்கள் அவர் கூட இருந்தது, அப்பேற்பட்ட மிக்க மக்களுக்காக சேவை செஞ்ச அந்த தலைவரை எழுந்துட்டுமே எங்க தலைவர் இல்லையே என்ற ஃபீலிங் இருந்தது. அவரை திரையில பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாம் கை தட்டினாங்க. கேப்டனை பார்க்கும் போதே முதல்ல காமிச்ச உடனே எல்லாரும் கை தட்டினாங்க. ஆட்டமா தேரோட்டமா பாட்டம் ரொம்ப நல்லா இருந்தது. தலைவரோட ஒவ்வொரு ஆக்ஷனும், மன்சூர் அலிகானுக்கு ஃபைட் பண்றதும், அவரை பிடிக்கிறது எல்லாமே நல்லா இருந்துச்சு.